குருவே சர்வலோகானாம் விஷஜய பவரோகிணாம் நிதாயே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தயே நமோ நமஹ. எல்லாம் வல்ல பரமகுரு பரமானந்த குரு பரமேஷ்டி குரு குருவை வணங்கி என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ அன்னை வாராகி அம்பாளுடைய மலர்டிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசானேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு சனி பகவானுடைய வக்ரம். சனி பகவானுடைய வக்ரம். வக்ரம்னா நம்ம முதல்ல என்னென்னு தெரிஞ்சுக்கணும். முக்கியமான வருட கிரகங்களாக இருக்கக்கூடிய குரு பகவான் மற்றும் சனி பகவானுக்கு சூரியன் 5ஆம் பாவத்தில் வருகின்ற பொழுது அந்த கிரகங்கள் வக்ரம் அடைகின்றன. அதே சூரியன் அந்த கிரகத்தை தாண்டி 8ஆம் பாவத்துக்கு 7ஆம் பாவத்தை கிராஸ் பண்ணும்போது வக்ர நிவர்த்தி அடைகின்றன. அப்போது ஒவ்வொரு வருடமும் இந்த வருட கிரகங்கள் வக்ரகதி அடைகின்றன. வக்ரம்னா என்ன அப்படின்னு சொன்னாக்கா பின்னோக்கிய பார்வை அப்படின்னு சொல்லலாம், தாமதமான செயல்பாடுகள்னு சொல்லலாம். ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் வக்ரமாகி இருந்தால் அந்த கிரகத்தினுடைய செயல்பாடுகள் பாதிக்கும், அல்லது வக்ரம் அடைந்த கிரகத்தின் பாவங்கள் பாதிக்கப்படும். ஒரு 7ஆம் அதிபதி பாதிக்கப்பட்டிருக்கிறாரு, வக்ரகதியாக இருக்காருன்னா அவருக்கு திருமணம் பந்தத்தில் குறைபாடுகள் இருக்கும், லேட்டாகும், அல்லது ஏதேனும் குறைபாடுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. 10ஆம் பாவத்தில் இருந்தால் தொழில் சரியாக அமையாது, 2வது பாவத்தில் இருந்தால் குடும்பம் சரியாக அமையாது, 5ஆம் பாவத்தில் இருந்தால் பூர்வ புண்ணியம் செயல்பாடுகள் சிறப்பாக இருக்காது, குழந்தை பாக்கியங்களில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். அதே மாதிரி 7 இருந்தால் கூட்டு தொழில் அவருக்கு ஒத்து வராது. இப்படி ஒருவருடைய ஜாதகத்தில் வக்ர கிரகங்கள் இருக்குமே, ஆனால் அந்த வக்ர கிரகங்களை எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ணுறது, அந்த கிரகங்களை எப்படி பூஸ்டப் பண்ணுறது, அந்த கிரகங்களை எப்படி நல்ல முறையில் செயல் வடிவம் கொடுப்பது. அதை போல் இந்த சனி பகவான் இந்த 2023வது வருஷத்தில் சனி பகவானுடைய வக்ரம் நிகழ்கிறது. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜூன் மாதம் 17ஆம் தேதி 17/6/2023 முதல் நவம்பர் 5ஆம் தேதி வரை இந்த சனி பகவானுடைய வக்ரம் நிகழ்கிறது. அப்போது சனி பகவான் கோபமான பார்வைன்னு வச்சுக்கலாமா, இது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா சனி பகவான் இப்போ தான் மகரத்துலேருந்து கும்பத்துக்கு போனார், திரும்பவும் கும்பத்திலேருந்து மகரம் நோக்கிய பயணம். 2 விதமாக இதை சொல்லப்படுகிறது. திருக்கணித பிரகாரம் மகரத்துக்கு வந்து கும்பத்துக்குள்ளே தன்னுடைய பயணத்தை முடித்து கொள்கிறார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. வாக்கிய பிரகாரம் மகரத்துக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் திரும்பியும் கும்பத்துக்கு போகிறார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனால் எப்படி பார்த்தாலும் இந்த இன்பிட்வீன் இந்த 4 months 139 நாட்கள், கிட்டத்தட்ட ஒரு 4.5 மாதம் வக்ரகதியில் தான் சனி பகவான் இருக்கிறார். அது திருக்கணிதமோ வாக்கியமோ நீங்கள் எது வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போ இந்த 4.5 மாத காலம் சனி பகவான் வக்ரகதியில் தான் இருக்கிறார். 9 கிரகங்களில் ரொம்ப முக்கியமான கிரகம் சனி பகவான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவர் என்ன நினைக்கிறாரோ அதை தான் நடத்துவார். கர்ம வினைகளின் பிரகாரம் ஒவ்வொரு ஜாதகனுக்கும் ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் கர்ம வினைகளின் பிரகாரம் பலன்களை கொடுக்கக்கூடியவர், விதியை தீர்மானம் செய்யக்கூடியவர், ஆயுள் பாவத்தை தீர்மானம் செய்யக்கூடியவர், மனிதனின் ஏற்றத்தாழ்வுகளை தீர்மானம் செய்யக்கூடியவர், இப்படியெல்லாம் வர்ணிக்கப்படுகின்ற அந்த சனி பகவான் இந்த வக்ரகதி அடைகின்ற முக்கியமான காலங்களில் இந்த 139 நாட்களும் கிட்டத்தட்ட 4.5 மாதம் உங்கள் ராசிக்கு என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்வோம். வாருங்கள். அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களே, இந்த சனி பகவானுடைய வக்ரம் எல்லா வகையிலும் துலாம் ராசிக்கு நன்மையை செய்கிறது. நான் சொன்னேன் முதல்ல மேஷ ராசிக்கு நல்லது நடத்துது, அதுக்கு அடுத்தபடியாக சிம்ம ராசிக்கு ரொம்ப நல்லது செய்யுது அப்படின்னு சொன்னேன். சிம்ம ராசிக்கு பிறகு யாருக்கு அதிக நன்மை அப்படின்னு கேட்டிங்கனாக்கா
துலாம் ராசிக்குத்தான் அதிக நன்மை. காரணம் என்னென்னா, மீண்டும் திரிகோண தொடர்பு. திரிகோண தொடர்பிலிருந்து சனி பகவானுடைய தொடர்பிலிருந்து விடுபடுகிறீர்கள் துலாம் ராசி என்பர்கள். அப்போ கும்பத்தில் சனி இருந்தால் துலாம் ராசிக்கு திரிகோண தொடர்பு ஏற்படுகிறது. அந்த திரிகோண தொடர்பு என்பது ஜென்ம சனிக்கு சமமானது. 1, 5, 9 இருக்கக்கூடிய கிரகம் 1ஆம் பாவத்தில் இருப்பதாகவே ஏற்றுக்கொள்ளப்படும். அப்போ 5ல் சனி இருந்தால் ஜென்மத்தில் இருப்பதாக அர்த்தம். அப்போ ஜென்ம சனி காலம் எப்படி இருக்கும்னாக்கா சிறை தண்டனையை போல இருக்கும். அப்படியே கட்டி போட்ட மாதிரி இருக்கும். உங்களுடைய ஒவ்வொரு அசைவுக்கும் ஒரு 10 பேர் காவலுக்கு போட்டால் எப்படி இருக்கும்? ஏன் இங்கே இருந்துக்கிற, ஏன் இப்படி சொன்ன, உட்காரங்க. உங்களுடைய ஒவ்வொரு அசைவும் கண்காணிக்கப்படும். உங்களுடைய ஒவ்வொரு அசைவுக்கும் ஒரு கமாண்ட் இருக்கும். ஒரு சின்ன விஷயம் செஞ்சீங்கன்னா கூட உடனே அதுக்கு ஒரு உத்தரவு வரும். அப்போ ஜென்ம சனிக்கு சமமானதாக இருந்து வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் துலாம் ராசி அன்பர்களே, உங்களுக்கான நல்ல காலம் பிறக்கின்றது. ஒரு 4.5 மாதம், 139 நாள், 140 நாள்னா 12, 120 ப்ளஸ் அந்த பக்கம் ஒரு 10 நாள். அப்போ 4.5 மாதம் துலாம் ராசி அன்பர்களே, காற்றுள்ள போதே தூற்றிக்குள் என்ற வார்த்தைக்கு இணங்க நீங்கள் என்னெல்லாம் செயல்படுத்தணும்னு நினைக்கிறீங்களோ, எதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, எதெல்லாம் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, எதெல்லாம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அவற்றையெல்லாம் செய்து கொள்ளக்கூடிய கடவுள் தருகின்ற ஓர் அரிய வாய்ப்பு. இறைவன் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு வாய்ப்புகளை கொடுப்பான். அதை போல துலாம் ராசி என்பர்களே, உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் என்ன என்பது எனக்கு தெரியும். நீங்கள் எந்த மாதிரியான கஷ்டத்தில் இருக்கிறீங்க, என்ன மாதிரியான மனநிலையில் இருக்கிறீங்க, என்ன மாதிரியான கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், மெயினாக லோன் ப்ராப்ளம், இஎம்ஐ ப்ராப்ளம், இன்ட்ரெஸ்ட் கட்டுறதில் ப்ராப்ளம், ஃபேமிலியில் ப்ராப்ளம். அப்போது நீங்கள் எந்த துலாம் ராசி என்பவர்கள் நீங்கள் எந்த மாதிரியான துன்பத்தில் இருக்கிறீங்க, கஷ்டத்தில் இருக்கிறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இந்த கஷ்டத்தில் இருந்து நினைத்ததை சாதிப்பதற்கு ஒரு அரிய வாய்ப்பு இந்த சனி பகவானுடைய வக்ரம். பயன்படுத்தி கொள்ளுங்கள். உலகம் முழுவதும் வாழக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே, தொழில்துறை எப்படி சாமி இருக்கும், வருமானம் எப்படி சாமி இருக்கும்? துலாம் ராசி என்பர்களே, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான். தொழில்துறையை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில் சிறப்பானதாக இருக்கும். ராசிக்கு 4ஆம் பாவத்தை நோக்கிய பயணம். 4ஆம் பாவத்தை நோக்கிய பயணம்னு சொல்லும்பொழுது நிச்சயமாக குடும்பம், தனம், வண்டி வாகன யோகங்கள், தொழில் அமைப்புகள், வேலை வாய்ப்புகள் இவையெல்லாம் அதிகரிக்கும். சுகபோகங்கள் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக வெளிநாடு செல்வதற்காக காத்திருக்கக்கூடிய மாணவர்கள், ஒரு கல்விக்காக வெளிநாடு போகணும், என் பையன் போவானா, என் பொண்ணு போவாளா, அவளை அனுப்பி வைக்கலாமா, அனுப்பி வச்சா அவள் ஜாகிரதையாக படித்து முடிச்சுட்டு எந்த சேதாரங்களும் இல்லாமல் வீட்டுக்கு வந்து சேருவாளா, ஜெயிச்சுட்டு வருவாளா, நல்ல முறையில் சக்ஸஸாக படிச்சுட்டு வருவாங்களா, அல்லது என்னுடைய கணவர், என்னுடைய பையன் வெளிநாட்டுக்கு போகணும் சாமி, வேலைக்காக போகணும், பணம் கட்டிருக்கு, வேலைக்கு போவாரா, இந்த மாதத்தில் வேலை கிடச்சிருமா, வெளிநாட்டு செல்ல முடியுமா, அல்லது நாங்கள் வெளிநாட்டில் தான் சாமி இருக்கும், இங்கே விசா பிரச்சனைகள் உண்டு, இந்த விசா பிரச்சனை இங்கே கிளியர் ஆகுமா, அல்லது இமிக்ரேஷன்ஸ்க்கு ஒரு சின்ன கேஸ் இருக்குது, ஒரு சின்ன என்கொயரி இருக்குது சாமி, ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது, அது ஒன்றும் இல்லாமல் நம்ம பண்ணணும் முடியுமா, அது நமக்கு ஃபேவரபுளாக முடியுமா, இங்கே ஒரு கேஸ் ஒன்று அங்கே ஓடிக்கிட்டு இருக்கோங்க சாமி, அந்த வம்பு வழக்குலேருந்து நம்ம விடுபடணும், ரிமார்க் இல்லாமல் வெளியில் வரணும், தண்டனைகள் இல்லாமல் வெளியில் வரணும், அதெல்லாம் செய்ய முடியுமா? இந்த மாதிரி பல சிக்கல்கள். இதெல்லாம் ஒரு சிக்கலான காலகட்டம். ஒரு தண்டனையிலிருந்து ஒருத்தரை விடுவிக்கணும்னா சாதாரண விஷயமா? அப்போ அதுக்கெல்லாம் நடக்க முடியுமா, அதை நடத்தி காட்ட முடியுமானா நிச்சயமாக முடியும். துலாம் ராசி என்பர்களே,
அது எந்த மாதிரியான வம்பு வழக்காக இருந்தாலும் நிச்சயமாக உங்கள் அந்த சிறை தண்டனைகளிலிருந்து உங்களை காப்பாற்ற முடியும். அதுக்கு தான் சொன்னேன், காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்ற வார்த்தையை நான் பயன்படுத்தினேன். அப்போ உங்களுடைய கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும், வம்பு வழக்காக இருக்கலாம், போலீஸ் கேஸாக இருக்கலாம், சொத்து பிரச்சனைகள், இடப்பிரச்சனைகள், தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், பதவி போட்டிகள், பதவிக்கான எதிரிகள், ஒரு சிபிஐ ரைடாக இருக்கலாம், ஒரு ஐடி ரைடாக இருக்கலாம், ஒரு என்கொயரியாக இருக்கலாம், எத்தனை பிரச்சனைகளாக இருந்தாலும், எப்பேற்பட்ட வம்பு வழக்குகளாக இருந்தாலும், இன்னும் சொல்லப்போனால் மறைமுகமான எதிரிகள், மறைமுகமான பிரச்சனைகள், செய்வினை கோளாறுகள், நிறைய துலாம் ராசி என்பவர்களுக்கு அந்த செய்வினை கோளாறுகள், மந்திர மாந்திரீக தோஷங்கள், இடப்பிரச்சனைகளால் வரக்கூடியது, தொழில் பிரச்சனையால் வரக்கூடியது, உத்தியோக போட்டிகள், குடும்ப போட்டிகள், இன்னும் சொல்லப்போனால் நிறைய இந்த துலாம் ராசி என்பவர்கள் குடும்ப தடை, அதாவது வளர்ச்சி தடை. ஃபேமிலி ஏற்கனவே ஒரு நல்ல பெரிய ஃபேமிலி தான் எங்களது. நெக்ஸ்ட்டு லெவலுக்கு ஒரு அடுத்த நெக்ஸ்ட்டு ரேங்க்குக்கு நாங்கள் போகணும்னு நினைக்கிறோம். பட் அதை ரீச் ஆக முடியல. காரணம் என்ன? தடைகள். ஏதோ ஒரு சின்ன தடை இருக்குது சாமி. அந்த தடை விலகினால் நம்ம குடும்பம் முன்னுக்கு வந்துடும். நாங்கள் அந்த பதவி எங்களுக்கு கிடைச்சிடும். நாங்கள் அந்த ரேங்க்குக்கு நாங்கள் போயிடலாம். ஒரு எம்பி ஆகிடலாம், ஒரு கவர்னர் ஆகலாம், அல்ல ஒரு சேர்மன் ஆகலாம், ஒரு டைரக்டர் ஆகலாம், ஒரு சீஃப் செக்ரட்டரி ஆகலாம். ஏதோ ஒரு பதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். சிஇஓ, அரசாங்க உத்தியோகமோ, ப்ரைவேட் ஜாபோ, அல்லது அரசியலோ, சினிமா துறையோ, சோஷியல் சர்வீஸோ, சொசைட்டியோ, ஒரு நல்ல ஹையர் பொசிஷனுக்கு போகணும். ஒரு நல்ல ரேங்க்குக்கு நாங்கள் போகணும் சாமி. நாங்கள் வெளிநாட்டில் இருக்கிறோம். எத்தனையோ வெளிநாட்டு அரசியல் நண்பர்கள், நம்மளுடைய கிளைண்ட்ஸ், மலேசியா ஆகட்டும், சிங்கப்பூர் ஆகட்டும், நிச்சயமாக அவங்க அரசியலிலே வெற்றி பெற்றிருக்கிறார்கள். யூகே, கனடா, அரசியலில் அவர்கள் எல்லாம் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அரசியலில் நல்ல முன்னேற்றங்கள் அவர்கள் அடைந்திருக்கிறார்கள். துலாம் ராசி அன்பர்களே, அப்போது வெற்றிக்கான காலம் இது. அந்த சூக்ஷ்மம் என்னன்றதை தெரிஞ்சு சரியான வழிபாடுகள் கட்டாயம் செய்ய வேண்டும். சித்தர்களை வழிபாடு, துலாம் ராசி அன்பர்களை பொறுத்தவரையிலே 18 சித்தர்களை வழிபாடு செய்வது, 18 சித்தர்களை வழிபாடு செய்வது, ஜீவ சமாதிகளை வழிபாடு செய்வது, அதே போல சிவபெருமான் வழிபாடு, உக்ர தெய்வங்களுடைய வழிபாடு, இதெல்லாம் துலாம் ராசி அன்பர்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக அமைகிறது. சரி, கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள்லாம் எப்படி சாமி இருக்கும்? துலாம் ராசி அன்பர்களே, கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இருக்குமேயானால் அவையெல்லாம் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. உங்கள் கடனை நீங்கள் அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நன்மை நடைபெறும். அதே போல் ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவங்க, பில்டர்ஸ், அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் செய்யக்கூடியவங்க, போர்வெல், கனிம வளங்கள், கனிம வளம்னா உங்களுக்கு தெரியும், மண், ஜல்லி, மணல், அந்த மாதிரிலாம் கனிம வளங்கள், குவாரிகள், அந்த ரோட் கான்ட்ராக்டு, ட்ரைனேஜ் கான்ட்ராக்டு, அந்த மாதிரியான பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள். அப்போ இந்த மாதிரியான தொழில்கள் எல்லாமே சிறப்புடையதாக அமையப்போகிறது. இரும்பு சார்ந்த தொழில்கள், எண்ணெய் நிறுவனங்கள், ஆயில் மில்லாக வச்சு நடத்தக்கூடியவர்கள், பெட்ரோல் பங்காக இருக்கலாம், ஆயில் மில்லாக இருக்கலாம். அதே போல் கால்நடை பண்ணைகள், விவசாயங்கள், விவசாயிகள், ஹோல்சேல் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், இவங்க எல்லாருக்குமே கூட இந்த சனி பகவானுடைய வக்ரகாலம் நன்மையை செய்யும். அப்போ இவங்களுக்கெல்லாம் சனி பகவானுடைய தொந்தரவிலிருந்து விடுபட்டு மனக்குழப்பங்கள் விலகி, மன கஷ்டங்கள் விலகி, மனசில் இருக்கக்கூடிய பயம் விலகி, நல்ல ஆரோக்கியம் பெறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படுகிறது துலாம் ராசி அன்பர்களே. அதே போல் அரசியல்வாதிகளாக இருக்கலாம், சினிமா துறையை சார்ந்தவர்கள், துணை நடிகர்கள், திரைக்கு பின்னால் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, மீடியா துறையில் இருக்கக்கூடியவர்கள், இவங்க எல்லாருக்குமே கூட இந்த சனி பகவானுடைய வக்ரம் நன்மையை செய்கிறது. அரசியல் மாற்றங்கள்,
தொழில் மாற்றங்கள், வேலைவாய்ப்பு மாற்றங்கள் இவையெல்லாம் ஏற்படும். அதே போல் செய்யாத குற்றங்களுக்கு தண்டனை ஏற்படுவது, வீண்பழி அவமானங்கள், தலைகுனிவு, ஒரு நேம் ஸ்பாயிலாக இருக்குது, பேர் கெட்டு போச்சு, அதெல்லாம் நல்ல பேர் உங்களுக்கு மீண்டும் நல்ல பெயர் கிடைக்கும், பேர் புகழ் கூடும், புதிய பதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ பல வகையிலும் இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம இந்த துலாம் ராசிக்கு சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லா விதமான பலன்களையும் ஒரு 10 நிமிஷத்தில் துலாம் ராசிக்கு பலன் சொல்லணும்னா அது நடக்காது. எல்லா நன்மைகளும் நடக்கக்கூடிய காலமாக இந்த சனியுடைய வக்ரம் உங்களுக்கு அமைகிறது. சனியுடைய வக்ரம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும். உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு உங்கள் எதிர்காலத்தை தெரிந்து கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.